9th standard NCERT new book. ஸோ நியூ புக்கில் நம்ம இது கண்டினியூஷன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குவாட்ரன்ஸ் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எப்படி பார்க்கறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ், இந்த கோஆர்டினேட் பாயிண்ட்ஸை நம்ம இன்னும் வேற எப்படி எல்லாம் சொல்லலாம் அப்படின்னா கார்ட்டீசியன் பிளேன் சொல்லலாம், கோஆர்டினேட் பிளேன் சொல்லலாம், இல்லைன்னா XY பிளேன். ஸோ இது என்ன ஆக்சஸ்ல சிச்சுவேட் ஆயிருக்கோ இந்த XY அப்படின்னு ஒரு ஆக்சஸ்ல இருக்கிற பிளேனை நம்ம இப்படியெல்லாம் சொல்லலாம், கார்ட்டீசியன், கோஆர்டினேட் அண்ட் XY. இந்த ஆக்சஸை நம்மளால 4 பார்ட்டா டிவைட் பண்ண முடியும். ஸோ 4 பார்ட்டா டிவைட் பண்றோம்ல, அந்த டிவைட் பண்ற ஒரு பார்ட்டுக்குமான நேமு குவாட்ரன்ஸ். இதை நம்ம குவாட்ரன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ கீழே நமக்கு குவாட்ரண்ட் 1, குவாட்ரண்ட் 2 அப்படின்னு பிக்சர் கொடுத்துருக்காங்க. குவாட்ரண்ட் 1 அப்படின்றது எக்ஸ் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், ரெண்டுமே பாசிட்டிவா இருக்கிறது குவாட்ரண்ட் 1. குவாட்ரண்ட் 2 செகண்ட் போர்ஷன்ல வரும்போது எக்ஸ் நெகட்டிவ் அண்ட் ஒய் பாசிட்டிவ். தேர்ட் குவாட்ரண்ட்ல வரும்போது ரெண்டுமே நெகட்டிவ். ஃபோர்த்துக்கு வரும்போது எக்ஸ் பாசிட்டிவ், ஒய் நெகட்டிவ். இதுல எக்ஸாம்பிளுக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. மிடில் இருக்கிறது ஆரிஜின், ஸோ 0,0. அடுத்து எஸ்ன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த எஸ்ன்ற பாயிண்ட் எங்க இருக்கு? எக்ஸ் ஆக்சிஸ்ல 3க்கு நேரா இருக்கு. ஸோ எக்ஸ்ல 3, ஒய்ல -5. அப்ப அதை நம்ம எப்படி எழுதணும்? 3, -5. அதே மாதிரி மேல ஒரு பாயிண்ட் இருக்கு, கியூன்னு இருக்கு. கியூக்கு முதல்ல எக்ஸ் ஆக்சிஸ் பாருங்க, எக்ஸ் ஆக்சிஸ் -5, ஒய் ஆக்சிஸ் +3. ஸோ அப்ப அது -5, 3. ஸோ இப்படிதான் குவாட்ரண்ட்ல இருக்க பாயிண்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே திங்க் அண்ட் ரிஃப்ளெக்ட். வாட் இஸ் த எக்ஸ் கோஆர்டினேட் ஆஃப் த பாயிண்ட் ஆன் தி ஒய் ஆக்சிஸ்? ஒய் ஆக்சிஸ்ல இப்போ ஆக்சிஸ்ன்றது இந்த லைன், இந்த ஆக்சிஸ் லைன்ல இது ஒய் ஆக்சிஸ் லைன்னு சொல்லணும். இங்க எக்ஸுக்கு வேல்யூ இருக்கான்னா இருக்காது, எக்ஸ் 0. எக்ஸுக்கு எங்க தான் வேல்யூ இருக்கும்? ஹாரிசாண்டல் லைன்ல தான் எக்ஸுக்கு வேல்யூ இருக்கும், ஏன்னா அதுதான் எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ ஒய் ஆக்சிஸ்ல எக்ஸோட வேல்யூ என்ன? 0. ஸோ இதுக்கான ஆன்சர் 0. வாட் இஸ் த எக்ஸ் கோஆர்டினேட் ஆஃப் அ பாயிண்ட் ஆன் ஒய் ஆக்சிஸ்? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், எக்ஸ் கோஆர்டினேட் on y axis is 0. It means x equal to 0. Second one என்ன கேட்டிருக்காங்க? Is there a similar generalization for a point on the x axis? இதே மாதிரி x axisக்கு generalization பண்ண முடியுமா அப்படின்னா yes, பண்ண முடியும். y coordinate on x axis வந்து 0. ஏன்னா x axis லைன்ல y இருக்காது, அப்ப இங்க y equal to 0ன்னு சொல்ல முடியும். Third question, does point Q of y, x ever coincide with the point x, y? Justify your answer. So இது வந்து எப்பயாவது coincide ஆகுமான்னு கேக்குறாங்க. Yes, it can coincide. எப்ப coincide ஆகும்? When x equal to y. It means இப்ப ரெண்டுமே ஒரே பாயிண்ட்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கியூன்ற பாயிண்ட்டுக்கு y, x, பீன்ற பாயிண்ட் எக்ஸ், ஒய், இது ரெண்டும் சேமா இருக்கிற இடத்துல வந்து நம்ம கோயின்சைட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க எடுத்துக்கலாம். இந்த இடத்துல வந்து நான் ஒரு ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் எடுத்துக்க போறோம். கியூன்ற பாயிண்ட் -5, 3. இந்த பாயிண்டே கூட எடுத்துக்கோங்க. இங்க கியூ அப்படின்றது 5, 3ன்னு எடுத்திருக்கிறேன். ஒய் ஆக்சிஸ்ல 5, இங்க வந்து ஆனது ஒய். ஸோ ஒய்ல 5, அப்ப இந்த இடத்துல வருது. எக்ஸ்ல 3, எக்ஸ் 3னா இங்க வராது நமக்கு. 5, 3 அப்படின்றது எங்க வரும்? ஒய் ஆக்சிஸ்ல 5, எக்ஸ் ஆக்சிஸ்ல 3, இந்த இடத்துல வருது இந்த பாயிண்ட். திஸ் இஸ் அவர் நியூ கியூ. அதுவே பீன்ற ஒரு பாயிண்ட் 3, 5ன்னு எடுக்கிறேன். 3ல 5. ஸோ இது எப்ப எனக்கு கோயின்சைட் ஆகுது அப்படின்னா when x equal to y. இதுல இங்க இது எக்ஸ், இங்க இது எக்ஸ். ஸோ ரெண்டுமே எனக்கு ஈக்குவலா இருந்தா மட்டும்தான் கோயின்சைட் ஆகும். ஸோ ஆன்சர் when x equal to y. Otherwise it cannot.
Fourth one, if x is not equal to y, ரெண்டு வேற வேற வேல்யூவா இருந்தா, then x, y is not equal to y, x. இந்த claim true ஆன்னு கேக்குறாங்க. Yes, it is true. Fourth one, if x is not equal to y, then x, y is also not equal to y, x. So for example, x உம் y உம் வேற வேற நம்பர் எடுத்துக்கலாமா? 2, 5 எடுத்துக்கிறேன். 2, 5யும் 5, 2ம் ஒண்ணா? வேற வேற வேல்யூ. So both are not equal. அதுவே if x equal to y, ரெண்டும் சேமா இருக்கு, x ஓட வேல்யூவும் y ஓட வேல்யூவும் சேமா இருந்ததுன்னா, அப்போ x, y is equal to y, x. லைக் எக்ஸும் ஒய்யும் சேம் பாயிண்டா இருக்கணும். சேம் பாயிண்ட்னா நான் 3, 3ன்னு எடுக்கலாமா? இந்த 3, 3ன்னு எடுத்தாலும் இதுல எடுத்தாலும் இது ஈக்குவல் தான். ஸோ ரெண்டு கிளைமே என்னது? ட்ரூ. போத் த கிளைம்ஸ் ஆர் ட்ரூ. போத் த கிளைம்ஸ் ஆர் ட்ரூ. சரி, நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் செட் 1.2. இது ஒரு கிராஃப் ஷீட்ல எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் அண்ட் ஆரிஜின் மார்க் பண்ணி எக்ஸ் ஆக்சிஸ்ல -7லேருந்து 13 வரைக்கும் எடுத்திருக்காங்க. அண்ட் ஃப்ரம் ஒய் ஆக்சிஸ்ல -5லேருந்து -15லேருந்து +12 வரைக்கும் எடுத்திருக்காங்க. ஒய் ஆக்சிஸ்ல 12 ஆன் த ஒய் ஆக்சிஸ். ஒன்று ஒரு சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த டயக்ராமை யூஸ் பண்ணி கீழே இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிக்க போறோம். ஸோ என்ன கேட்டிருக்காங்க? Place Rian's rectangular study table with 3 of its feet at the points. இந்த 3 பாயிண்ட்ல இந்த ஸ்டடி டேபிளை ஃபிக்ஸ் பண்ண சொல்றாங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்க பாயிண்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 8, 9. ஸோ 8, 9ன்றது நமக்கு எங்க இருக்குன்னு பாருங்க. ஸோ 8, 9ன்ற பாயிண்ட் D1க்கு நேர 8. 9ன்ற பாயிண்ட் வந்து நமக்கு இங்க இருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட 8, 9. அடுத்த பாயிண்ட் 11, 9. ஸோ 11, 9னா இந்த இடத்துல வரும் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் 11, 7. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்ல 11, ஒய் ஆக்சிஸ்ல 7. ஸோ 7னா இங்க வருது. ஸோ இது அந்த ரெக்டாங்கிள் டேபிள். அதுலயே பக்கத்துல நான் மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து 8, 9, செகண்ட் பாயிண்ட் 11, 9, தேர்ட் பாயிண்ட் 11, 7. இப்ப கீழே என்ன கொடுத்திருக்காங்க? வேர் வில் த ஃபோர்த் ஃபுட் ஆஃப் த டேபிள் பி? ஃபோர்த் ஃபுட் எங்க ஃபிக்ஸ் பண்ணணும்? இது ரெக்டாங்கிள், அப்ப இங்கதான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட்டா இது நம்மளோட ஃபோர்த் ஃபுட். ஃபோர்த் ஃபுட்டோட வேல்யூ என்னவா இருக்கும்? இது நாம கண்டுபிடிச்சது. நான் வேற கலர்ல போறேன். So it is 8. X axisல 8, Y axisல 7. First part முடிச்சிட்டோமா? இப்போ second part என்ன கேட்டிருக்காங்க? Where will be the fourth foot of the table B? Fourth foot of the table B in the point 8, 7. Next, is this a good spot for the table? So டேபிள்கான good spot அப்படின்னா yes. ஏன்னா பெட்டுக்கு பக்கத்துல இருக்கு. வார்ட்ரோபை டிஸ்டர்ப் பண்ணாம அங்க இருக்கு டேபிள். So yes. Next, what is the width of the table? Width of the table என்ன? Length of the table என்ன? And can you make out the height of the table? அதான் third question. Width of the table கண்டுபிடிக்கிறதுக்கு இங்க எனக்கு x axis இங்க இந்த பாயிண்ட் இந்த லைன் எடுத்துக்கிறோம். நம்ம இங்க 8ல ஸ்டார்ட் ஆகி 11ல வந்து ஸ்டாப் ஆயிருக்கு. அப்ப இது width கண்டுபிடிக்கணும்னா 11 - 8. So 3. நான் இங்க என்ன எழுதணும்? Width of the table. Width of the table equal to 11 - 8 equal to 3 centimeter. இதே மாதிரி length of the table. Length of the table இங்க 11, 9. இந்த இடத்துல 11, 7. So length of the table. லென்த்துக்கு நம்ம y axis ஓட பாயிண்ட் எடுத்துக்கணும். லென்த் ஆஃப் த டேபிள் வந்து 11, 9ல 9, 11, 7ல இருக்க 7 அந்த செகண்ட் பாயிண்ட். ஸோ ஈக்குவல் டு 2 சென்டிமீட்டர். கேன் யூ மேக் அவுட் த ஹைட் ஆஃப் த டேபிள் அப்படின்னா நோ, இட் இஸ் நாட் பாசிபிள். ஏன் இது நாட் பாசிபிள் அப்படின்னா இது ஒரு 2D பிளேன். இட் இஸ் நாட் பாசிபிள் ஆஸ் இட் இஸ்
a 2D space. ஸோ இங்கே 2D டயக்ராம், இது 2D தான். அதனால நம்மளால என்ன கண்டுபிடிக்க முடியும்? லென்த் அண்ட் வித் மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். என்ன கண்டுபிடிக்க முடியாது? ஹைட்டு டைரக்டா கண்டுபிடிக்க முடியாது. ஏரியா கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா இது எனக்கு 3Dயா இருந்திருக்கணும். ஓகே, செகண்ட் கொஸ்டின். இந்த செகண்ட் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இங்க ரியானோட ரூம் இருக்கு. ரூம்ல இஃப் த பாத்ரூம் டோர் ஹேஸ் அ ஹிஞ்ச் அட் B1, இந்த ஹிஞ்ச் வந்து B1ல இருக்கு. B1ன்ற ஸ்பேஸ் என்ன அப்படின்னா 1.5, இது வந்து y ஆக்சிஸ்ல 1.5. அப்ப நம்ம இது எப்படின்னு சொல்லுவோம்? 0,1.5 அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல இருக்கு. அண்ட் இட் ஓபன்ஸ் இன்டு த பெட்ரூம். பெட்ரூம் பக்கமா இதை நம்ம ஓபன் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது டோர். நான் இப்ப வரைஞ்சிருக்க அந்த லைன் வந்து ஒரு டோர். இதோட இன்னொரு க்ளோஸ் பண்ற ஸ்பேஸ் வந்து B2ல இருக்கு. அந்த இடத்துக்கு வந்து 4. ஸோ இட் இஸ் 0,4. இந்த இடத்துல தான் நம்மளோட டோர் வந்து உள்ள பெட்ரூம் வழியா ஓபன் ஆகுது. இப்ப நம்ம கொஸ்டின் என்னன்னா, வில் இட் ஹிட் த வார்ட்ரோப்? இது வார்ட்ரோபை ஹிட் பண்ணுமான்னு நான் எப்படி செக் பண்ணுவேன்? முதல்ல இது என்ன சென்டிமீட்டர் லென்த்ல இருக்குன்னு செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணணும்? டோர் லென்த்துக்கு நான் 4 மைனஸ், ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸ் கிடையாது, அது ஆக்சிஸ் லென்ஸ். ஸோ ஒய் ஆக்சிஸோட பாயிண்ட் 4 and 1.5. ஸோ 4 மைனஸ் 1.5ன்றது 2.5 சென்டிமீட்டர். ஸோ டோரோட இந்த லென்த் வந்து 2.5 சென்டிமீட்டர் இருக்கு. இப்போ இது ஓபன் பண்ணா வார்ட்ரோபு இந்த பாயிண்ட் ஆரிஜின்ல இருந்து வார்ட்ரோபு எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்னா 3 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு இந்த இடம். ஸோ 3 சென்டிமீட்டர்ல இருக்கு. டிஸ்டன்ஸ் ஃப்ரம், இது இங்க எழுதுறேன், டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஆரிஜின் அண்ட் வார்ட்ரோப் இஸ் 3 சென்டிமீட்டர். இப்போ என்னோட டோர் லென்த் கம்மியா இருக்கும்போது இது என்ன பண்ணாது? ஹிட் பண்ணாது. ஸோ டோர் லென்த் 2.5 சென்டிமீட்டர் இஸ் லெஸ் தென் distance to wardrobe, that is 3 centimeter. So door will not hit the wardrobe. Door வந்து hit பண்ணாது. Hit the wardrobe. And next என்ன கொடுத்திருக்காங்க? Are there any changes you would suggest if the door is made wider? Door wider-ஆ பண்றதுக்கு ஏதாவது சஜஷன் கொடுக்கலாமா அப்படின்னா, எஸ். டோரை வந்து 2.5 சென்டிமீட்டருக்கு மேல கொடுக்கும்போது அது அங்க நமக்கு ஸ்ட்ரைக் ஆகும், அங்க போய் ஹிட் ஆகும். அதனால நோ சேஞ்சஸ்.